ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சிஎம் ஆக போறாரு திரு விஜய் அவர்கள். அதை விட ஒரு முக்கியமானது அவர் அதுக்கடுத்து 5 வருஷம் எப்படி ரன் பண்ண போறாரு அப்படின்றது தான். ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது, அது ஒரு பிரச்சனை. யாரை கூப்பிட போறாங்க, அவங்க 5 வருஷம் இருப்பாங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் நடத்துறது, ஏன்னா 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது தாண்டி இவங்களும் நிறைய இலவச அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் வந்து 2500 தருவோம், இலவச பயண பேருந்து, அப்படி நிறைய விஷயங்கள் இலவசங்களை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனில் எப்படி இவ்வளோ இலவசங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸை டிவிகே விஜய் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க, எப்படி நடத்த போகிறாங்க கவர்னன்ஸை? அதான் ஒரு எனக்குமே பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. என்ன நடக்க போகுது அடுத்தது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்க போகுது? இப்போ திமுக ஜெயிக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. நமக்கு தெரியும் இவங்க எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும், இவங்க ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் என்னன்னு தெரியும். யூஸ்வலாக செய்கிற விஷயங்கள் பண்ணுவாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்த்தோன்னா ஒரு ஹனிமூன் பீரியட், பயங்கர ஹைப் கொடுத்துட்டு பயங்கர வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு மீடியாவும் அவங்கள பயங்கரமாக கொண்டாடும். அதுக்கப்புறம் எப்பவும் மாதிரி வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ மக்கள் ஒரு மாற்று வேணுன்ற எண்ணத்தோட ஒரு கட்சிக்கு ஓட் போட்டிருக்காங்க. இந்த கட்சி மாற்றா இல்லையான்றது செகண்டரி, ஆனால் மக்களுக்கு மாற்று வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இவங்க பூர்த்தி பண்ணணும். அப்போதான் மக்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்ப தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா வேற மாற்று தேடி மக்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேற விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது பெரிய ஒரு சேலஞ்ச். இப்போ தாவேக்காவை பொறுத்தளவு முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னா, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. விஜய் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொலிட்டீஷியன். அவர் மட்டும் கிடையாது, எல்லாமே நிறைய பேருக்கு இல்லை. கட்சியே அப்படி சொல்ல முடியாது. கட்சியில எல்லாம் பாதி பேர் திமுககாரங்க தானே. அவங்க எல்லாத்துலேயுமே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் அவங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியுது. பண ரீதியாக பணபலத்தோட திமுக எதிர்கொண்டு அவங்களால களத்தில் நிற்க முடியுது நிறைய பேருக்கு. நான் சில தொகுதிகளுக்கு போகும்போது அங்கே தாவேக்காவும் மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி களத்தில் ஃபைட் பண்ணுறாங்க, அதே ஸ்டைலில் ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வேட்பாளர்கள் யங்ஸ்டர்ஸ், தாவேக்கா கட்சியில் கூடிய நிறைய பேர் யங்ஸ்டர்ஸு. விஜய் ஃப்ரெஷ்ஷாக பொலிட்டிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ அசம்பிளிக்கு விஜய் போகிறாரு. டிவிகே லெட் கவர்மெண்ட்டையும் அவர் ஹெட் பண்ண போகிறாரு. ஸோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ மொதல் எலெக்ஷனில் ஒரு 30-40 சீட்ஸ் ஜெயிச்சிருந்தாருன்னா அப்போ எதிர்கட்சியாக செயல்பட்டிருப்பாரு. அந்த கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் விஷயங்களை கற்றுருப்பாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நிர்வாகம் எப்படி, இதெல்லாம் ஓரளவு கற்றுருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பவருக்கு வரும்போது ரைட், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு, இனி நம்ம நல்ல ஒரு ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த கற்றுக்கிறதுக்கான டைம்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உங்களை பொறுப்பில் உட்கார வச்சாச்சு, நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னு எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 2 மாதம் எல்லாம் குவைட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சார் நீங்கள் இது சொன்னீங்களே, சார் அது சொன்னீங்களே, இதை ஏன் பண்ணல, அதை ஏன் பண்ணல. அப்புறம் மெதுவாக விஜய் ஏன் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எடுத்தோடனே ஒரு 2-3 months பார்த்தோன்னா ரிலாக்ஸ்டாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக இந்த ப்ரெஷர்லாம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும், டெலிவர் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒன்று, நீங்கள் டெலிவர் பண்ணணும். 2வது, உங்களுக்கு நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஏன்னா 50-60 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க நிறைய சிக்கல்களை உருவாக்கியிருக்காங்க. 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு. அது போக நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா நிறைய விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நிறைய இலவசங்கள் தான். ஆமா, இப்போ தாவேக்காவோட மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிட்டோம்னா அது சீரியஸான மேனிஃபெஸ்டோவா இல்லை. அதை பார்க்கும்போது ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட அந்த வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரி தெரில, சும்மா கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து விட்ட மாதிரி தான் இருக்கு. 3 கேஸ் சிலிண்டரு, மாதம் 2500 ரூபா ஃப்ரீ பஸ்ஸு, ஏகப்பட்ட வேற இலவசங்கள், 8 கிராம் தங்கம், இந்த மாதிரி நிறைய இலவசங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தணும்னா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த பணத்தெல்லாம் எப்படி மொபைலைஸ் பண்ண போறீங்க? விஜய் சொல்றது என்னன்னா, நாங்கள் ஊழலெல்லாம் ஒழிச்சிருவோம். ஸோ அப்போ எங்ககிட்ட நிறையா பணம் இருக்கும், ஊழலாம் நிறையா பணம் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி நடக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே அதிகாரிகள் இருக்க போகிறாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் புது ஆட்கள்லாம் கிடையாது. ஊழலுக்கு எதிராக சண்டை போட்டு அரசியல் மாற்றம் வேணும்னு உங்கள் கட்சிக்கு வந்தவங்க கிடையாது. அவங்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க பாதி பேர். அந்த பாதி பேர் மீதி பாதி பேரை கரெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க.
எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. பெரிய கொள்கை கோட்பாடால் ஈர்க்கப்பட்டவர்கள் கிடையாது. புதுசாக ஒரு கட்சி வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, உள்ளே போகணும்னு வந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஊழல் டெஃபினட்டாக இருக்கும். ஊழல் இல்லாமலாம் அப்படியே சுத்தமான தூய ஆட்சியெல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஊழல் இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, பழசை விட. அதை விட அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ திராவிட கட்சிகளை பொறுத்தளவில் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊழல் பண்ணிட முடியாது. ஏன்னா இவங்க ஊழலை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி கரெக்டாக ஊழல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டாஸ்மார்க்குக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும், அதன்படி தான் ஊழல் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிற அவருக்கு பிடிச்ச மாதிரி ஊழல் பண்ணிட முடியாது. அந்த கடையோட ஓனர் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஊழல் செஞ்சிட முடியாது. ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக அதை சிஸ்டமேட்டிக்காக அந்த ஊழலில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பங்கு வேணும்னு போகும் மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஏன் அவங்களால கரெக்டாக பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, அதனால அதை பண்ண முடியுது. அதெல்லாம் இல்லாமல் ஊழல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தரும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பான். தலைமைக்கும் போகாது, எதுவும் தலைமைக்கும் போகாது, கீழே என்ன பண்ணுறான்னு தெரியாது. இப்போ திமுக அதிமுக என்னன்னா ஒரு வட்டச்செலவு ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னா அது எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். ஏன்னா அவர் பண்ணக்கூடிய வேலைகளால் கீழே பாதிப்பு ஏற்படும். ஏன் இங்கே ஓட்டு நமக்கு பிரியுது, ஏன் நமக்கு மக்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க, இவரை கையை காட்டுவாங்க, அப்போ இவர் சரியில்லை, அப்போ டக்குன்னு அவரை மாற்றுங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா கீழேருந்து ரியாக்ஷன் வரும். இல்லைங்க இந்த மாற்றத்தை கொண்டு வராதிங்க, பிரச்சனை வருது, ஏன்னா மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் மேலே கொண்டு போவாங்க, மேலே இருக்கவங்க அதுக்கு மேலே கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் ரைட் வேண்டான்ருவாங்க. அது காரணம் அங்கே ப்ராப்பரான பார்ட்டி அப்பேரட்டஸ் இருக்கும், அவனுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்னா கீழே அதிருப்தி இருக்க தெரியாது. இன்னைக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஏடிஎம்கே டிஎம்கேலாம் பணம் ஒரு 4 வீட்டுக்கு போகலன்னா பிரச்சனையாயிரும். அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் முன்னாடி தான் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க. அப்படி நீங்கள் ஈஸியாக ஏமாற்றி பேக்கெட்டில் போட்டுலாம் போயிட முடியாது. அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நிறையா இருக்கும். இதை மற்ற கட்சிகளால் பண்ண முடியாது. இப்போ பிஜேபி மாதிரியான கட்சிக்கு மேலேருந்து நிறைய ஃபண்டிங் வந்தாலும் கீழே போய் சேருன்ற கேரண்டி கிடையாது. ஏன்னா இந்த சிஸ்டம்லாம் அங்கே இருக்காது பிஜேபியில். இங்கேயும் அந்த சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் சிஸ்டம் இல்லாமல் உள்ளே வராங்க. இப்போ அந்த சேலஞ்சஸ் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அந்த சிஸ்டமை உருவாக்கிடலாமான்னா மேபி உருவாக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக ஸ்டைலில் அதிமுக ஸ்டைலில் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேபி பண்ணலாம். அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கும், அதில் இதையும் நீங்கள் ஒரு பார்ட்டி அப்பேரட்டஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையும் நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் லோக்கலில் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, ஸோ கூட்டணி ஆட்சியாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது அவங்களையும் சேர்த்து கொண்டு போக வேண்டியிருக்கும். இப்போ திமுக அதிமுக கையில் நிறையா சீட்ஸ் இருக்குது, தாவேக கையில் நிறையா சீட்ஸ் இருக்குது, இவங்க அல்லாத சிறிய கட்சிகள் கையில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய ஆப்ஷன் இல்லை, அந்த சிறிய கட்சிகளை மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். அதுவும் அவங்ககிட்ட கொஞ்சம் சீட்டு தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அப்போ அந்த கட்சிகளை நல்லா அழகாக நீங்கள் வழி நடத்தி பத்திரமா கூட்டு போகணும். இல்லைன்னா சிக்கலாகும். உங்களுக்கு இங்கே தம்பிங் மெஜாரிட்டி இல்லை, இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் சென்டரோடையும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், சலுகைகள் வாங்க வேண்டியிருக்கும், ஃபண்ட்ஸை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குங்க ஏற்கனவே. இப்போ நீங்கள் புதுசாக வரும்போது உங்களுக்கு அதை நெகோஷியேட் பண்ணி வாங்குறதெல்லாம் நிறைய சேலஞ்ச் இருக்கும், அந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். ஏன்னா உங்களோட பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கணும். நீங்கள் பொலிட்டிக்கலாக வீக்காக இருந்தீங்கன்னா பெருசாக அங்கே போய் ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியாது. இப்போ அவங்கள பொறுத்தளவில் ரைட்டு, தாவேக்கா ஒரு புது கட்சி, நம்ம ஏதாவது சரியாக செய்யலைன்னா மக்களை மொபிலைஸ் பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய கேம்பெயினாக எடுத்துகிட்டு போவாங்க, மக்களை நம்ம திரட்டிடுவாங்க அப்படின்னா ரைட்டு, உங்ககிட்ட கவனமாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டிலாம் இல்லாத போது நீங்கள் அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி வாங்க வேண்டிய தேவையும் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு பார்க்குறேன்னா, இப்போ எல்லாரும் ஓட் போட்டுருக்காங்க தாவேக்காவுக்கு. மைனாரிட்டி மெஜாரிட்டி, இந்த ஜாதி அந்த ஜாதி, ஆண் பெண், இந்த வயசுக்காரங்க அந்த வயசுக்காரங்க எல்லாரும் ஓட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எந்த கட்சியாலையும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ண முடியாது. இப்போ நம்ம யூபி எக்ஸாம்பிள் நிறைய தடவை பேசியிருக்கோம். ஹிந்துத்துவா கன்சாலிடேஷனை பிஜேபி யூபியில் முயற்சி பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் ஹிந்துஸாக ஒன்று சேருவோம், எல்லா சாதியும் தூக்கி உள்ள போட்டாச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சம் கோபங்கள் வரும்.
அவனுக்கு நிறையா பண்ணுறீங்க, எங்களுக்கு எதுவும் பண்ணல, அவங்களுக்கு இவ்வளோ எம்பிஸ் கொடுக்குறீங்க, இவ்வளோ எம்எல்ஏஸ் கொடுக்குறீங்க, எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, எங்களுக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லை, இப்படின்ற கோவங்கள்லாம் வரும். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் ஹிந்து கன்சால்டேஷன் கீழே கொண்டு வந்தாலும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நலன் இருக்கும். அந்த நலன்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும்னு அவன் எதிர்பார்ப்பான். எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரே தேவை இருக்காது. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ சாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்தெல்லாம் ஓட்டு போட்டாச்சு. நாளைக்கு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, எனக்கு இது செய்யவில்லை, அவங்களுக்கு அது செய்யலை. இப்போதைக்கு பார்க்கும்போது ரைட், சாதியை உடைச்சிட்டாரு, மதத்தை உடைச்சிட்டாரு, எல்லாத்தையும் உடைச்சிட்டாருன்னு தோணும். ஆனால் அதெல்லாம் உள்ள இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். அதுவும் பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அப்புறம் ஜென்ரலாகவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்களுக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வெறி கொண்டு திமுகவை காலி பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அப்போ பயங்கரமான கவர்னன்ஸ் வேணுன்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்குது. அது போக நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டியது இருக்குது. இதை தாண்டி வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே வச்சது என்னன்னா, அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னாங்க. இப்போது விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு அதிகாரிகளுடைய சப்போர்ட் வேணும். அப்படி இல்லைன்னா அவரால் பண்ண முடியாத ஒரு சூழல். ஸ்டாலின் அவர்களாலே பண்ண முடியல அப்படிங்கும்போது விஜய் அவர்களாலையும். ஸோ அதனால் இப்போது இந்த அதிகாரிகளுடைய பவர் அப்படின்றது இன்னும் அதிகமாயிரும். எப்படி பார்க்குறீங்க இந்த கவர்னன்ஸில்? எனக்கு என்னமோ அதிகாரிகளால் நிறைய பிரச்சனைகள் வரும்னு தோணுது. ஏன் நான் இப்படி பார்க்குறேன்னா, இப்போ கவர்மெண்ட்ன்ற பலம் பொருந்திய ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வருஷமாக திமுக அதிமுகன்ற 2 பிரதான திராவிட கட்சிகள் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசுன்ற நிறுவனத்தோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஏதோ ஒரு வகையில் திமுக அதிமுகவோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அப்படியே சேர்ந்து அவங்களோட ஒர்க் பண்ணியே தான் பழகியிருப்பாங்க. ஸோ இந்த அதிகாரிகளை பொறுத்தளவில் அந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டாக அவங்க மாறியிருப்பாங்க. இவங்களுக்கே பழக்கப்பட்டிருப்பாங்க. திமுகவோட ஒர்க் பண்ணி அதிமுகவோட ஒர்க் பண்ணி பழக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ புதுசாக தாவேக்கான்ற புது கட்சி வராங்க. இப்போ அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் தனி நலன்கள் இருக்கும், சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை இவங்க 2 பேரும் பூர்த்தி பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இவங்க சரியாக பூர்த்தி பண்ணணும். ரெண்டாவது, இந்த அதிகாரிகள் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அவங்க தாவேக்கா அரசுக்கு தான் வேலை பார்ப்பாங்க, ரைட்டு. ஆனால் அதிமுக திமுகவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நிறையா இருக்கும். ஓகே, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்கும். பியூரோக்ரஸியில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஆட்சி தான் மாறி இருக்கு. அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தானே. கரெக்டு. இதுக்கு முன்னாடி 60 வருஷம் ஆட்சி பண்ண 2 பேரையுமே நீங்கள் ஓரமாக உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள வெளியே இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். தகவல் நிறைய போகும் வரும். அதெல்லாம் நீங்கள் உடைக்கணும். அதெல்லாம் கஷ்டமான ஒரு வேலை. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லலை. மக்கள் சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக முடிக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். பெரிய பெரிய புரட்சிகளே நடந்திருக்கு. சிஸ்டமை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே விஜய்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, விஜய் பெரிய ஒரு சமூக புரட்சிலாம் ஏற்படுத்தலை, சமூக மாற்றத்தெல்லாம் அவர் ஏற்படுத்தலை. அவரை பொறுத்தளவில் அமைப்பே இல்லைங்க, கட்சியே இல்லை. விஜயோட ஃபேஸ் மட்டும்தான். கிரவுண்டில் ஒரு பொலிட்டிக்கல் வேக்வம் இருக்குது, அதை டக்குன்னு அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் மக்களை எஜுகேட் பண்ணி ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு இயக்கமாக மாறி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃபார்ம் ஆகி நீங்கள் வரல. அப்போ என்ன சிக்கல் இருக்குன்னா, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க பேக்கில். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மக்கள் பின்னாடி இருந்தாங்கன்னா என்ன மாற்றத்தாலும் கொண்டு வந்துடலாம். அது இங்கே இல்லை. விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஒரு பெரிய ஒரு சோஷியல் மூவ்மெண்ட், விஜய் பின்னாடி ஒரு பெரிய ஒரு மக்கள் திரள் இருக்குது. இப்போ விஜய்க்காக இந்த மக்கள்லாம் வருவாங்க, ஆனால் இஷ்யூ பேஸ்டாக பெருசாக வரமாட்டாங்க. அந்த இஷ்யூ என்னன்னு தெரியாது. ஆமாம், இப்போ திராவிட அமைப்பு 60களில் ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வேற ஒரு ரூலிங் கிளாஸ் அங்கே இருந்தாங்க. அவங்கள வீழ்த்திட்டு திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வராங்க. ஸோ திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு அது லாபம். அது அதிகாரத்தில் பங்கு இல்லாத நிறைய பேருக்கு புதுசாக அதிகாரம் கிடைக்குது. உடனே அவங்க ஃபுல் ஃபோர்ஸோட திராவிட அமைப்பு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் திராவிட கட்சிகளை பேக் பண்ணுறது. நேற்று அதிகாரம் இல்லை, எனக்கு இன்னைக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு, ஸோ நான் உயிரை கொடுத்து இந்த கட்சிகளை நான் பாதுகாப்பேன், ஏன்னா அந்த கட்சிகளால் எனக்கு லாபம் இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க பண்ணல இன்னும். அதை திராவிட கட்சிகள் அன்னைக்கு பண்ணாங்க. இவங்க நம்ம கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காம இருக்காங்க, இவங்களை தூக்கி வெளியே போட்டு நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் நம்ம பவரை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த விஷயம்லாம் இங்கே இல்லை. இப்போ சும்மா விஜய் பார்த்து கணக்கு பண்ணி டிக் அடிச்சு அவர் கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்காரு. ஓகே, ஸோ இந்த சிக்கல்களெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு.
மோஸ்ட்லி இப்போ விஜய் அவரோட இமேஜை யூஸ் பண்ணி அவர் பவருக்கு வராருன்னா அப்போ வரக்கூடிய பிரச்சனைகளையும் தனியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஆள் கிட்ட தான் போவோம். இந்த சேலஞ்சஸ்லாம் விஜய்க்கு இருக்கு. பார்ப்போம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் தான். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திமுக எக்ஸ்ட்ராடினரி எதிர்கட்சியாக செயல்பட போறாங்க, அது தெரியுது. கண்டிப்பாக செயல்படுவாங்க. ஆனால் இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்ன்றது இருக்குல்ல, அது டிஎம்கே ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த 5 வருஷம். ஆமாம். இப்போ அடுத்த 5 வருஷம் அதிகாரம் டிவிகே கிட்ட போது அவங்க அந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுவாங்க? ஏடிஎம்கேவுக்கு அது பண்ண தெரியல, அதில் ஃபெயிலியர் அவங்க. ஸோ டிவிக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை இல்லை டிவிக்கு ஆட்சியிலையும் டிஎம்கே தான் பண்ணுவாங்களா, எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே கண்டிப்பாக சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறது கிடையாது. டிஎம்கே முரட்டுத்தனமான எஃபர்ட்டை போட போகிறாங்க, அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக 29 இன்னும் பயங்கரமாக டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு விட்டதை பிடிக்கணும். நாங்கள் ஒன்றும் பலவீனமாலாம் இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோன்றதை நிரூபிக்கணும். அப்போ அடுத்து வரப்போகுது 29 அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. முழு வேகத்தோடு அவங்க களத்தில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன அந்த மீடியா மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதை எதிர்கட்சியாக இருக்கும்போதும் அவங்களுக்கு பண்ண முடியும். ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்க. 2016 21 வரைக்கும் அதான பண்ணாங்க. மீடியா நரேட்டிவ் ஃபுல்லாக திமுக தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் திமுகவுக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது, சரியான லீடர்ஷிப் அப்போ இல்லை. ஏன்னா இரட்டை தலைமை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ராப்பராக ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் அப்போ இல்லை. அதுபோக மீடியா மேனேஜ்மெண்ட் பற்றின புரிதலும் அந்த லீடர்ஷிப் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த மினிஸ்டர்ஸ், செகண்ட் லெவல் லீடர்ஸுக்குலாம் அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது. அப்புறம் இவங்க பவருக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அதை பற்றின புரிதலே கிடையாது. திமுகவுக்கு இருக்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க மேனேஜ் பண்ணல. பவரில் இருக்கும்போது அவங்க கண்டுக்கல, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் அவங்க கண்டுக்கல, பெருசாக எஃபோர்ட் போடல. ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மீடியாவை நல்லா மேனேஜ் பண்ணாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மீடியாவை நல்லா மேனேஜ் பண்ணாங்கன்றதை விட முடக்குனாங்க. அவங்க கைக்குள்ளே மீடியா வச்சுக்கிட்டாங்க. டிவிக்கே ஏடிஎம்கே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் ஹோல்டு இருக்கும், கொஞ்சம் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்பொழுதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள டிவிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குது. இப்போவே சில நியூஸ் சேனல்ஸ்லாம் டிவிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவங்க இப்போ மெதுவாக திமுகவுக்கு எதிராலாம் பேசுகிறாங்க, பதிவு போடுறாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் அங்கே உள்ள எங்கேருந்து வருது? அப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, நேற்று வரைக்கும் கொடுக்கல, மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. அவன் மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் 5 வருஷமா சரியா வேலை பார்க்கலன்றதை இப்போ சொல்றீங்க. திமுக மீடியாவெல்லாம் முடக்குனாங்கன்றத அது அப்பெல்லாம் சொல்லியிருக்கணும். 5 வருஷமா வேலையை சரியா செய்யாம இருக்க முடியாது, இல்ல இருக்க முடியாதுன்றது வேற. இப்போ நீங்க சொல்றீங்கன்னா யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண பண்றீங்க? அன்னைக்கு நீங்க சைலண்டா இருக்கும்போது ஒருத்தனை சாட்டிஸ்ஃபை பண்றீங்க, உங்க அமைதி ஒருத்தனோட லாபத்துக்கு போகுது. இன்னைக்கு உங்களோட இந்த ஓப்பனா நீங்க பேசுறீங்கன்னா யாருக்காக பேசுறீங்க? யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறா? இப்ப இன்னைக்கு ஃபுல் ஜனநாயகம் ஆயிடுச்சா? நேத்து நீங்க சைலண்டா இருந்தது எப்படி ஒருத்தனுக்கு லாபமா இருக்கோ, இன்னைக்கு நீங்க பேசுறது இன்னொருத்தனுக்கு லாபமா தானே இருக்கு. ஓகே, என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க பேசக்கூடாதுன்றது என் பாயிண்ட் இல்லை, 2 சைடு நீங்க பேசணுன்றது என் பாயிண்ட். இப்ப திமுகவை அடிக்கிறதுக்கு சில பேர் டோர் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க போய் அடிக்கிறீங்க. ஓகே, அந்த டோர் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களையும் நீங்க அட்டாக் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். மீடியா மேனேஜ்மெண்ட் டிவிக்கே பண்ணுவாங்க, கண்டிப்பா இருக்கும். டிவிக்கே கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. டிவிக்கே மீடியாவை எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா மேனேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறது, கரெக்டாக ஃபோக்கஸ்டாக கேம்பெயின் ரன் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. நரேட்டிவ் எப்படி செட் பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. அதுக்கான ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க, அதுக்கான பணபலமும் அவங்களுக்கு இருக்குது. அதை டெஃபினட்டாக அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஓகே, பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது தான் அடுத்த 5 வருஷம். அடுத்த 5 வருஷம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. திமுக அக்ரெசிவாக ஒர்க் பண்ண போகிறாங்க. நல்லது, திமுக எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்டி, நல்ல கட்சி எதிர்கட்சி. அதனால திமுக ஆதரவாளர்களும் டெஃபினட்டாக நல்லா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசி எடுத்து நிறைய அழுத்தங்கள் போட போகிறாங்க. அது ஜனநாயகத்துக்கு நல்லது தான். அதெல்லாம் மீறி தாவேக்கா நின்றுட்டாங்கன்னா பெரிய விஷயம். அந்த அழுத்தங்களெல்லாம் பயன்படுத்தி தாவேக்கா செழுமைப்பட்டாலும் நமக்கு நல்லது தான். அவங்களோட செயல்பாடுகள் இன்னும் பெட்டரானாலும் நமக்கு நல்லது தான். ஸோ நம்ம பார்ப்போம். ஆனால் என்னென்னா, இப்போ அதிமுக மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டி கிடையாது தாவேக்கா. திமுகவோட அழுத்தத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி வளர்ந்தவங்க, அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. திமுக என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தாவேக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.